கோயில் திருவிழாவில் வரும் அதுக்கு சொல்கிறவங்க சொல்லுவாங்க, மற்றவங்க வேண்டுறவங்க. நாங்கள் இந்த மீன் வளர்ப்பு உதவிகளை வரமான உதவிகளை நலப்படுத்தி கொண்டிருக்கோம். நாங்கள் பூங்காவை பார்ப்போம். நாங்கள் இருக்கக்கூடிய பெரியாக்கள் வந்து ஆக்கள் இருந்துட்டு. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது இரணமடு மீன் பிடிக்கிற இடத்துல நிற்கிறோம். ஆனால் அதுவும் இருந்து இன்றைக்கு இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இந்த இரணமடு குளத்தின் ஒரு சில செயல்பாடுகளை நீங்கள் பார்க்கலாம். காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ இரணமடு குளத்தடியால் போய்கொண்டிருக்கோம் பாருங்கள். நாங்கள் இப்போ இரணமடு குளத்துக்கு கீழே பிடிக்கப்படுற மீன் சந்தை மீன்கள் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, எப்படின்றதெல்லாம் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். என்ன நியாயமான தூரம் நான் போகக்கூடாது, இதுக்கால போகையிலான்னு நினைக்கிறேன். நாங்கள் சுற்றி தான் போக வேண்டி வரும். இரணமடு குளத்தின் மீன்கள் வந்து பிடிக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து இப்போ வந்து நான் நினைக்கிறேன், நான் வேலைக்கு வந்துட்டேனோ அல்லது பிந்தி வந்துட்டேனோ தெரியல, ஒரு வள்ளவும் வரல. எல்லாமே வந்து கரைகளில் வந்து நிற்கிதே தவிர இன்னும் இங்கே வரல. அந்த தம்பி ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார் இன்னும் வருமென்று சொல்லி சொன்னார். அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இன்றைக்கு மீன் நிலவரம் என்ன, எப்படி மீன்கள் பிடிபடுது. முதலெல்லாம் நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகணும், அங்கே போகணும். இதில் அந்த இடத்துல தான் மீனே கூறுவாங்க. அந்த அதில் இப்போ வந்து அதிலெல்லாம் தண்ணி பாருங்க. சரி பார்ப்போம். எல்லாம் கொண்டு போட்டு வலையில் காயம் வச்சுருக்குறாங்க. இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வலைகள் பார்க்க இடத்துல பாருங்கள். இதெல்லாம் வந்து என்ன மீன் பிடிக்கிறது என்ன. இன்றைக்கு வந்து ஒரு தொழிலாளின்ற தாய் இறந்ததால் வந்து தொழிலுக்கு போகலன்னு சொல்லினோம். அதோட இன்னொரு விடயத்தையும் இதில் சொல்கிறாங்க. இப்போ தண்ணி வந்து கூடி அங்கே ஒரு அழிவு வந்ததால் அந்த இதில் வளர்த்த மீனெல்லாம் வந்து இங்கே வளர்க்கினோம் இப்போன்னு சொல்லியிருக்கணும். அந்த இடத்த தான் நான் நிற்கிறேன். இப்போ இதில் தான் அந்த ஜப்பான் எல்லாம் விட்டுருக்கணும். இப்போ சாப்பாடு போட போகிறாங்க. சாப்பாடு போடுறத நாங்கள் ஒரு கசின் ஒரு வீடியோவாக எடுப்போம். உங்களுக்கும் இந்த இடத்த எப்படி மீன்கள்ன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கத்தானே வேணும். பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த வளர்ப்பு மீன்கள் எப்படி இருக்குது. ஆனால் இன்றைக்கு நான் வந்த டைமில் ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடந்திருக்கு. அப்படின்னா இந்த தொழிலாளிகள் வந்து வாழ்வாதாரத்துக்காக செய்கிற இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்றைக்கு இந்த மோட்டரை வந்து களவு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இன்றைக்கு இப்போ அதையும் பார்ப்போம். நாங்கள் இந்த மீன் எடுக்கிறதோடு எடுத்து அவைகள்கிட்டையும் கேட்போம், என்ன மாதிரி இந்த தொழிலை செய்கிறாங்க என்னன்றதெல்லாம் நாங்கள் அவங்கள்ட்டையும் கேட்டறிய போகிறோம். பாருங்கள் இதெல்லாம் விட்டுருக்கிறோம். வந்து இந்த தம்பி வந்து மீனுக்கு சாப்பாடு போட போகிறார். அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் எப்படின்றதை பார்ப்போம். போடுறக்குள்ள எப்படி இருக்குதுன்றதெல்லாம் பார்ப்போம். ரைட், மீன் போடுற மீனுக்கு சாப்பிடுதுகள். ஆனால் குறைவாக தான் நிற்கிற மாதிரி கிடக்கு. சாப்பாடு போடுறது பாருங்க. இதில் வெறும் மட்டும் சொல்லினா எல்லாமே இன்னொரு இடத்துக்கு பார்ப்போம். இதை வந்து வேணும் கரைக்கு வரணும். இன்னும் எவ்வளோ காலம் கிடக்கு வரும். இந்த நன்னீர் மீன்பிடி வந்து நீங்கள் என்ன மாதிரி செய்கிறீங்க, எப்படி திட்டத்தோடு செய்கிறீங்க? இந்த நன்னீர் மீன்பிடி வந்து எங்களோட தொழில்பாடு வந்து தை மாதத்துலேருந்து 6ஆம் மாதம் மட்டும் எங்களுடைய தொழில்பாடு குறைவாக இருக்குது. 2 கிலோ 3 கிலோ.
6ஆம் மாதத்துக்கு பிறகு வந்து எங்களுடைய மீன் வந்து தொகையாப்படும். அந்த காலத்தில் வந்து எங்களுடைய மீன் வந்து விற்பனை செய்யலாத காலமும் இருக்குது. காரணம் என்னவென்றால் கோயில் திருவிழா வரும், மற்ற விரதங்கள் தொடங்கும். மற்றது நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்து அந்த நிறுவனங்களால் ஒரு 4 தொட்டி அமைச்சு தந்திருக்கு. மற்ற தண்ணிக்கு விடுற கூடுகள் வந்து 10 கூடுகளும் அமைச்சு தந்திருக்கு. அந்த கூடுகளில் நாங்கள் தை மாதத்துலேருந்து 6ஆம் மாதம் மட்டும் சில 5 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து நாங்கள் அந்த மீன் வளர்ப்பை தை மாதத்துலேருந்து 6ஆம் மாதம் மட்டும் நாங்கள் செயல்படுத்தி வந்து எங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றி கொண்டு போகிறோம். அதை விட தண்ணியை ஃபுல்லாக அடித்து மழை காலங்களில் இயற்கை அனர்த்தங்களாலையும் சரியாக பாதிக்கப்படுறோம் நாங்கள். இதால் வந்து அரசாங்கம் சில உதவிகளை, வடமான உதவிகளையும் அதமானிய வலைகளையும் சில நேரம் நிதி ஒதுக்கத்தில் தருங்கள். அதை கொண்டு எங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றி கொண்டு வரோம். இப்போ வந்து மீன் குஞ்சு குடம்பியன்னு சொல்லி இருக்குது. மற்ற அந்த குடம்பியை வாங்கி தான் நாங்கள் இந்த தொட்டிக்கு விற்று, அந்த தொட்டியில் மீன் வந்து 4-5 மீன் அப்படின்னு சொன்னால் 600 கிராம் வந்தாவது மீன். அந்த மீன் விலை வந்து 550. அந்த மீன் 600 கிராம் இருக்குமா இருந்தால் தான் அந்த விலை. அந்த விலையை நாங்கள் 8 மாதத்தில் அந்த மீனை அதை விட செய்வோம். அந்த தொட்டிக்கை விற்று பிடிக்கிற மீனை வந்து அதை விட செய்து நாங்கள் கொள்வனைக்காரருக்கு வந்து சங்கம் மூலமாக கொடுப்போம். இந்த மோட்டரை இந்த தொட்டிக்கான சோலார் மூலம் அந்த மோட்டரை இயங்கும், தண்ணி அடித்து கொண்டிருக்கும். அந்த மோட்டரை வந்து இன்றைக்கு வந்து 22ஆம் தேதி அன்று இரவு பொழுது களவாடி சென்றுள்ளார்கள். எங்களோட சங்கத்திடத்துக்கு காவல் கடமைக்கும் ஆள் இருக்குது. அப்போ அதால் வந்து இதில் வந்து நாங்கள் என்னென்னா போலீஸில் வழக்கு தாக்கல் செய்து தான் இந்த களவாடி சென்றவரை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். இல்லை யார் களவெடுத்ததுன்னு சொல்லி எங்களால் உறுதிப்படுத்தலாம். இன்றைக்கு வந்து ஒரு தொழிலும் இல்லை, ஒரு தரம் போகலாண்டு செத்த விடன்னு சொல்லிக்கணும். நீங்கள் எங்கே உங்களோட வியாபாரத்தை செய்கிறீங்க? நான் மலையாளபுரம் கிராமத்துக்கு இன்றைக்கு இல்லை, அப்போ என்ன செய்கிறது? வீட்டை போவோம். உங்களோட வாழ்வாதார சாப்பாடு இதெல்லாம் இதை நம்பி தான் உங்களோட தொழில், உங்களோட வீட்டு நிலப்பாடு இருக்கும். அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க இன்றைக்கு? என்ன செய்கிறது, பார்த்து செய்ய வேண்டியதுதான். இல்லை, மக்களெல்லாம் இந்த மீனை விரும்பி வேண்டினம்மா. நீங்கள் இப்போ வியாபாரம் செய்கிறபடியாக நீங்கள் போய் வருவீங்க ஒரு ஊருக்கையும் போய் வரக்குள்ள உங்களோட அந்த வியாபாரம் எப்படி இருக்குது? அதெல்லாம் விரும்பி வேண்டுங்க வேண்டினம். சிலர் வந்து ஜப்பான் மீன் ஹேண்ட் மீனம், சிலர் வந்து விரும்பி ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதுக்கண்டு சொல்கிறவங்க சொல்லுவாங்க, மற்றவங்க வேண்டுறவங்க வேண்டுறாங்களே. என்ன தெரியாதவங்க, அந்த மீனை பற்றி தெரியாதவங்க, அந்த மீனில் என்ன நன்மை இருக்குது? இது உடம்புக்கு சத்தான மீன் தானே. சத்தான மீன், மற்ற ருச்சியும் கூட என்ன அது பிறந்த ஆக்களுக்கு அதுக்கெல்லாம் அந்த பிறந்தி அதுகள் இல்லாத மீன். அதில் வந்து இரணமடு மீனண்டா அது ஒரு நல்ல டேஸ்ட் எடுத்துருவாங்க. பெருநீர் தானே, இதுக்குள்ள ஆசிரியர் அதுகளும் இல்லை. அப்புறம் நீங்கள் எவ்வளோ காலமாக அதை தொழில் செய்கிறீங்க? ஒரு 40 வருஷம். கடவுளே, 40 வருஷமாக உங்களுக்கு ஒரு தனி இடமே இருக்கும். என்ன எத்தனை பேர் உங்கள்கிட்ட வாடிக்கையாளர் இருக்கிறாங்க? நீங்கள் பூவாடிண்டா ஃபோன் பண்ணி கேட்குறாங்களும் இருப்பாங்க. ஃபோன் பண்ணிட்டாங்க இப்போ காலையில், நீ இப்போ சொல்ல வேண்டியதான் போக இல்லை வேலைன்னு. அதுதான் என்ன. சரி, நானும் தூரத்துலேருந்து வந்தேன்னா இன்றைக்கு பார்த்தா ஒரு தரம் இல்லை, எல்லா வெள்ளமும் கரையில் நிற்கிது. சரி ஐயா, இந்த இதில் இருக்கிற படகுகளை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இப்போ நடந்த இப்போ ஒரு அனர்த்தத்தில் வந்து வெள்ளம் அனர்த்தம் கொண்டு வந்ததானே, அதில் பாதிக்கப்பட்ட படகுகளை வந்து அரசாங்கம் சிறிய சிறிய திருத்தங்களை செய்து வச்சிருக்குது. இன்னும் கொடுக்கல, வேல்ற கையில் ஒப்படைக்கலை. இதெல்லாம் ஒப்படைச்சாச்சா? இதெல்லாம் ஒப்படைச்சாச்சான்னு சொல்லினோம். சரி, நாங்கள் அங்காலையும் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இந்த வலையெல்லாம் என்னத்துக்கு போடுறது? இந்த இதில் இருக்கிற மீன்களுக்கு வந்து சாப்பாடு போடப்படுறாரு. எப்படி போய் போடப்படுறாரு எனக்கு தெரியல, பார்ப்போம். இந்த படகுல போய் தான் போடப்படுறாரு போல இருக்குது. நானும் அதெல்லாம் போடும். சரி, போய் பார்ப்போம். நாங்கள் போகிறோம். சரி, பார்ப்போமா. தெரியும், இதில் தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கள். இந்த இதுக்கு தான் மீனுக்கு சாப்பாடு போடப்பட போது வெள்ளத்தை விட்டு கொண்டிருக்கிறார். இதுக்குள்ளே தான் அந்த மீன்கள் நிற்கிது. நாங்கள் வந்து கரையாக இதுக்கிட்ட வந்துட்டோம். அவைகளுக்கு சந்தோஷத்தை பாருங்க, எல்லோரும் வந்து கூடப்படுத்திட்டீங்க. சாப்பாடு வந்துட்டு தெரிஞ்சுட்டு போல வேற. பாருங்க,
இதெல்லாம் அதுக்குள்ளே மீன் போடுறது. அது சின்ன சின்ன நிற்குதானே. ஆனால் சில இந்த சின்ன நல்லா பிடிச்சி சாப்பிடாது, பெருசு சாப்பிடாது. சாப்பாடு போடுறது ரெண்டுக்கும். சின்ன நிற்கிது, பெருசு நிற்குது, ரெண்டு நாளும் நிற்குது. நெட்டுக்கால தெரியுது இல்லை எங்களுக்கு வடியாக தெரியுது, எனக்கு தெரியுது, ஃபோனுக்கு தெரியாது என்ன நெட் இருக்கிற வழியாக. மேலுக்கு வராமல் நிற்குது, கீழுக்கு போக கீழுக்கு பிடிச்சி சாப்பிடுறது வராது. அதுதான் பிரச்சனை. இந்த ஓடி தெரியுது, ஆக்களை கண்டா அதில் வேலுக்கு வருது இல்லை. சொல்லுங்கண்ணே. ஓய் அடுத்துருக்கு. ஓய் இதெல்லாம் போகிறதுக்கு ரை பண்ணுறது சாப்பாட்டு. வழுக்கும் கவனம். கதைக்கிறீங்களா? பாருங்கள், இப்போ நாங்கள் மீனுக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு போய்கொண்டிருக்கிறோம். ஜப்பான் மீனுக்கு தான் போட்டிருக்கிறோம் சாப்பாடு. நாங்கள் கிடைக்கிறது சரியோ தெரியல. சரியாதா? சரி, ஓகேண்ணே. ஆசையாக தான் இருக்கிறாக்கு இப்படி செய்ய. உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கோ தெரியல, அனுபவம் இருக்கிறார்கள் சொல்லுங்கள். இது எப்படி இருக்குது, இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்காண்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி போன அனுபவம் இருக்கா வள்ளத்துலேருந்து? நாங்கள் இப்போ கரையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஓகே, கரெக்ட் வந்துட்டோமா? இடத்துக்கு வந்தாச்சு. நகரைக்கு ஏற்றிட்டார். சரி, நாங்கள் இப்போ விட்ட இடத்துக்கு திருப்பி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நாம் இந்த சங்கத்தால், நன்னீர் மீன்பிடி சங்கத்தால் வந்து ஒரு பூங்கா ஒன்று அமைச்சிருக்கணும், சிறுவர் பூங்கா. அது நல்ல அழகான முறையில் செய்திருக்கணும். பாருங்கள், இந்த இதில் போட் இருக்குது. இவ்வளோ அழகான முறையில் இதை செய்திருக்கிறாங்க. இப்போ அதைத்தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். உள்ளுக்கு எப்படி அழகாக இருக்குன்றதை பார்க்க போகிறோம். சரி, அதோட இதில் வந்து ஒரு விடயத்தை எழுதியிருக்கணும். இரணைமடு நன்னீர் கிராமிய மீன்பிடி அமைப்பு, இரணைமடு கிளிநொச்சி. பதிவிலக்கம் போட்டிருக்கிறாங்க. இது எப்போ திறந்தது என்னன்றதெல்லாம் போட்டிருக்கணும். இதில் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இவ்வளோ அழகான முறையில் இதை செய்திருக்கணும். நாங்கள் இப்போ பூங்காவை பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இவ்வளோ அழகான முறையில் இந்த பூங்காவை உருவாக்கி வைக்கணும். பிள்ளைகள் விளையாடுறதுக்கான உபகரணங்கள், படகு, இருக்கிறதுக்கு ஆக்கள் வந்து இருக்கக்கூடிய மாதிரிலாம் செய்திருக்கணும். சின்ன சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கான இதிலெல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாடலாம். இதில் வந்து ஒரு டைமை வந்து நீங்கள் வந்து ஒரு இதன்னோணும். அங்கே இதில் நல்ல படகு, நல்ல அழகான முறையில் இந்த படகு செய்திருக்கணும். சின்னாக்கள் போகக்கூடிய மாதிரியோ பெரிய ஆக்கள் போகக்கூடிய மாதிரியோ படகெல்லாம் இருக்குது. வந்து ஆக்கள் இருந்துட்டு இருக்கலாம், இருந்து போகக்கூடிய மாதிரி இதில் இருக்குது. இதில் சின்ன பிள்ளைகள் வந்து இருந்து விளையாடக்கூடிய அளவுக்கு இந்த இதில் ராட்டின மாதிரி செய்திருக்கணும். பாருங்கள், அழகான முறையில் செய்திருக்கணும். இதெல்லாம் இதுக்குள்ளே கஜு மரமும் வச்சுருக்கிறாங்க. இதில் பாருங்கள், சின்ன பிள்ளைகள் இருந்து விளையாடக்கூடிய இடம் அழகான முறையில் இருக்குது. அது இரணைமடு குளத்துக்கு கரையிலேண்டா எவ்வளோ அழகாக இருக்குமன்றது உங்களுக்கு ஓரளவு தெரியும். எல்லாமே இருக்குது. சின்னாக்கள் இருக்கக்கூடிய மேய், பெரியாக்கள் இருக்கக்கூடிய மேய். இதுலேயும் மேலுக்கு வெயில் படாமல் இருந்து நீங்கள் பண்ணக்கூடிய மாதிரி செய்திருக்கணும். இதில் சின்ன பிள்ளைகள் ஏறி இதுக்குள்ளால் அப்படி சுற்றி வரலாம். சர்க்குஸ் மாதிரி
இப்படியே சுற்றி இதுக்குள்ளால் போகலாம். அப்படி தான் எடுத்து செய்திருக்கிறாங்க. இதை எல்லாமே வந்து அழகாக இருக்குது, பார்க்க ஒரு அழகான இடம்தான் இந்த இரணமடு குளத்தின் மீன் பிடிக்கிற இடம், மீன் வந்து கொடுக்குற இடம் அழகான முறையில் செய்திருக்கணும். இந்த பூங்காவுக்கு நீங்கள் வரலையாண்டா உங்களுக்கு டைமாக வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் ரெண்டு நினச்சிங்கண்டா இந்த பூங்காவுக்கு வாங்க. இந்த பூங்காவில் மிகவும் அழகான முறையில் எல்லாமே செய்திருக்கிறாங்க பாருங்கள். வெளியில் போகிறோம். ஓகே.